தமிழ் மக்களுக்கு வணக்கம். முந்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு அப்படின்றது அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு ஒரு விஷயத்தை இதை பற்றி நான் ட்வீட் வேறு போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் இதை பற்றி ஒரு பதிவு வேறு வீடியோ வேறு காணொலி வேறு பதிவு செஞ்சுருந்தேன். அது என்ன அப்படின்னாக்கா, நம்ம அமைச்சர் விக்னேஷ் டாஸ்மாக் துறைக்கும் மதுவிலக்கு துறைக்கும் ரெண்டுக்கும் அவர் தான் அமைச்சராக இருக்கார். அப்படின்ற சூழலில் அவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு தனிநபர், அந்த தனிநபர் மிகப்பெரிய அளவில் ஒரு மாஃபியாவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார். இந்த மாஃபியா என்பது லிக்கர் மாஃபியா. இது இப்போ இல்லை, 1980களில் எப்போ டாஸ்மாக் என்பது உருவாக்கப்பட்டதோ, எப்பொழுது இந்த தொழிற்கூடங்கள்லாம் மதுவான தொழிற்கூடங்கள்லாம் வந்ததோ, இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் என்கிற அளவில் மிகப்பெரிய முதலைகளாக வந்தார்களோ, இந்த பண முதலைகள் எல்லாம் அரசியலோடு சேர்த்து வந்த காலகட்டத்திலிருந்து இந்த மாஃபியாவை எதிர்கொள்வது அப்படின்றது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டில் இப்போ டாஸ்மாக் என்று வந்துவிட்ட நிலையில் 2 விதமான மாஃபியாவை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஒன்று என்னென்னா, இந்த தொழிற்சாலைகள், தொழிற்கூடங்கள், மதுவான தொழிற்கூடங்கள். இன்னொன்று என்னென்னா, டாஸ்மாக் இருக்கக்கூடிய இந்த ஊழியர் சங்கம். இதே நான் மாஃபியான்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லா ஊழியரையும் நான் குறை சொல்ல போகிறதில்ல. 10,000 ரூபாய்க்கும் 12,000 ரூபாய்க்கும் 13,000 ரூபாய்க்கும் கூலிக்கு வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களை நான் தவறு சொல்ல போகிறதில்ல. ஆனால் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கம்ங்கிற பேரில் இருக்கக்கூடிய அந்த மாஃபியா இருக்குது பாருங்கள், இது மிகப்பெரிய அளவில் இங்கே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவர்கள் முடிவு செய்வார்கள் எந்த மதுவான ப்ராடக்டை நாம் விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்றது. அதன் அடிப்படையில் டாஸ்மாக்கு இவர்களிடம் இருந்து அழுத்தம் போகும். என்னென்னா, இதுதான் விற்பனை ஆகுது, அது விற்பனை ஆகலைன்னு நீ ஷெல்ஃபில் வச்சா தானே அது விற்பனை ஆகும். அது இல்லைன்னு நீ கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன்னா யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. இதுவே ஒரு ப்ரைவேட் வைன் ஷாப்பில் இது நடக்குமானா நடக்காது. இப்போ புதுச்சேரிக்கு போனீங்கன்னா, இல்லை பெங்களூருக்கு போனீங்கன்னா, ப்ரைவேட் வைன் ஷாப் அங்கே போனீங்கன்னா நீங்கள் சொல்கிற பிராண்டு, அந்த பிராண்டு நிறைய பேர் கேட்குறாங்கன்னா அந்த பிராண்டு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 1980களில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்கூட்டர் பஜாஜோடது மட்டும்தான் இருக்கும், வேறு ஸ்கூட்டரே கிடையாது. அதுக்கு கியூ சிஸ்டம். பல மாதங்களுக்கு முன்னர் அது புக் பண்ணணும். நிறைய பேர் திருமணத்துக்கு வரதட்சணையாக கொடுப்பாங்க. அதுக்கு பல மாதங்களுக்கு முன்னரே, திருமணம் நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதுவும் என்ன பையன் காலேஜ் போகும்போதே புக் பண்ணிவிடுவாங்க ஸ்கூட்டருக்கு. ஏன்னா அவர் வேலைக்கு போவாப்பில் அப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்த சூழல் மாறி தாராளமயமாக்கக்கூடிய அந்த பொருளாதார நிலை வந்த உடனே காம்படிஷன் வந்துருச்சு. காம்படிஷன் வந்த உடனே ஃபேர் காம்படிஷன் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுபோல் இங்கே டாஸ்மாகில் நிலை இருக்கான்னா இல்லை. என்னென்னா, இவர்கள் முடிவு செய்வார்கள். இவங்க சங்கத்தில் வச்சு முடிவு பண்ணுவாங்க. அது கடைகளுக்கு அது உத்தரவாக, அதாவது எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் அது மறைமுக உத்தரவாக பிறப்பிக்கப்படும். அதன் அடிப்படையில் இவங்க புஷ் பண்ணுவாங்க. இதற்கு தொழிற்சாலைகள் உடந்தை. அப்படித்தான் கல்ஸ் நிறுவனம் என்பது நிறுவனம் மீது சில நாட்களுக்கு முன் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நடவடிக்கை எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நக்கீரன் போன்ற ஊடகங்களுக்கு காசு கொடுத்து இன்னி வரைக்கும் பரப்புரைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அமைச்சருக்கு எதிராக. அப்போ அந்த அமைச்சர் தனிநபராக ஒரு மஃபியாவை எதிர்கொள்கிறார். தாவேகா, திமுக, அதிமுக இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சாதாரண நம்மை போல், என்னை போல், உங்களை போல் ஒரு சாதாரண நபராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு மஃபியாவுக்கு எதிராக எழுந்து நிற்கிறார் அப்படின்னா அவருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது தான் சரி. அப்போது அந்த இடத்துல சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சை பொருளாச்சு. அதுக்கப்புறம் அவர் விளக்கத்தையும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதனால் இது என்ன சர்ச்சைன்னா, FSSAI உணவு பாதுகாப்பு கழகம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெய்டு நடத்துகிறாங்க. என்ட்ரிகா அப்படின்ற நிறுவனத்தின் மேலே ரெய்டு நடத்துகிறாங்க. இந்த சர்ச்சைக்குரிய நிறுவனம் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க மேலே ஏற்கனவே நிறைய ஊழல் புகார்கள் இருக்குது. அதெல்லாம் தனியாக வச்சுருவோம், அது தனி டிபார்ட்மெண்ட். ஆனால் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 11 பிராண்டு, அந்த வீரன் அப்படின்ற பிராண்டு உட்பட 11 பிராண்டு பொருட்கள், இவை எல்லாம் செயற்கை அந்த மூலப்பொருட்கள் அதில் அந்த கலக்கப்படுகிறது அப்படின்றது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவை தடை செய்யப்படுகின்றன. இந்த தடை உத்தரவு 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த தடை உத்தரவு நீக்கப்படுகிறது. அப்போ கேள்வி வரும், அதிமுக தரப்பிலிருந்து நியாயமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அது ஒரு எதிர்க்கட்சி இப்படியான ஒரு செயல்பாட்டில் தான் இறங்க வேண்டும், நியாயமான கேள்விகளை கேட்க வேண்டும் கேட்டிருக்காங்க. இது என்ன பேக்கரி டீலிங்கான்னு கேட்டிருக்காங்க. நீ என்ன தடைன்னு ஒன்று போடுவீங்க, 24 மணி நேரத்தில் இந்த தடையை நீங்கள் தூக்குவீங்களா, நீக்குவீங்களா, எப்படி நீக்குவீங்கன்ட்டு அவர்களுடைய கேள்வி நியாயமானது. ஆனால் அந்த
அமைச்சரை நோக்கி கேட்டிருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த அமைச்சர் எஃப்எஸ்எஸ்ஐயை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உணவு பாதுகாப்பு கழகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நிறுவனம் 50 கோடிக்கு மேல் விற்பனை செய்கின்ற நிலையில், ஆண்டுக்கு 50 கோடிக்கு மேல் விற்பனை செய்கின்ற நிலையில் அந்த நிறுவனம் மத்திய கட்டுப்பாட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. மத்திய கட்டுப்பாட்டில் வரும்பொழுது மத்திய அரசாங்கம் அல்லது மத்திய நிறுவனம் அதுவும் உணவு பாதுகாப்பு அமைச்சகத்தை அதன் கீழே இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் தான் இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறது. அப்போ அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதற்கப்புறம் நமக்கு வந்த தகவல் என்னென்னா, இந்த தொழிற்கூடம், அதாவது என்ட்ரிகா என்ற தொழிற்கூடம், இந்த 11 பிராண்டையும் நீங்கள் தடை செய்திருக்கிறீர்கள், இது சார்ந்த ஆதாரங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது குற்றச்சாட்டு வைத்தால் அதை சரி செய்கிறோம் என்று சொல்லியிருப்பதாக தகவல். 1 மாதத்தில் இது நடக்க வேண்டும் என்கிற உடன்படிக்கையின் அடிப்படையில் அந்த தடை நீக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த கேள்வி யாரை நோக்கி வைக்கப்பட வேண்டும் என்றால், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சரை நோக்கியோ இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தை நோக்கியோ கிடையாது, மத்திய அரசாங்கத்தின் கீழ் அல்லது மத்திய அமைச்சகத்துக்கு தான் இந்த கேள்வி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ இந்த அமைச்சருக்கு சம்பந்தம் கிடையாது. இவர் இங்கே போராடிக்கிட்டு இருக்காரு இந்த மாஃபியா கூட. இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்க பல்லாயிரம் கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு, அவங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250% வரி போடுறாங்க இந்த மதுபான ஒவ்வொரு பாட்டில் மேலும். அந்த 250% தவிர்க்கணுன்றதுக்காக திருட்டுத்தனமாக அந்த தொழிற்கூடத்திலிருந்து நேர விற்பனை செய்து, ஸ்டிக்கர் இல்லாமல் விற்பனை செய்து, அதுக்கப்புறம் ஸ்டிக்கரை ஒட்டி இந்த மாதிரி ஏமாத்து வேலையில் ஈடுபடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டுக்கு அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை. அப்போ இதை ஒழிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்க இந்த அமைச்சரை தேவையில்லாத ஒரு சர்ச்சையில் இவங்க இழுக்கிறாங்க அப்படின்றது தான். இப்போ இதில் நீங்கள் இவர் விக்னேஷ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கொண்டு வராது. இப்போ இந்த பாட்டிலில் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிக்கர்ன்ற வழிமுறையை தூக்கிட்டு அதை நிரந்தரமாக பதிவு, அதில் பாட்டில்லையே என்கிரேவ் பண்ணோம் அப்படின்ட்டு. அப்போ பாட்டில் உருவாவதிலிருந்து ஆரம்பித்து, இந்த பாட்டில் வந்து நிரப்பப்படுவதிலிருந்து ஆரம்பித்து, இந்த பாட்டில் விற்பனை செய்வதிலிருந்து ஆரம்பித்து, இந்த பாட்டில் பயன்படுத்தப்படுவதிலிருந்து ஆரம்பித்து, இந்த பாட்டில் தூக்கி எறியப்படுவதிலிருந்து ஆரம்பித்து இது எங்கெல்லாம் செல்கிறது அப்படின்றத மிக தெளிவாக கண்காணிக்க முடியும் என்கிற நிலைப்பாட்டையும் கொண்டு வருகிறார்கள். அந்த ஒரு வசதியும் கொண்டு வருகிறார். அது மட்டுமில்லை, இதில் ஏகப்பட்ட சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. எல்லா நிலையிலையும், ஒவ்வொரு படிநிலையிலையும் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்தையும் முட்டி மோதி அந்த ஒற்றை மனிதன் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு இங்கே யார் யாரெல்லாம் வந்து சதி திட்ட முடியுமோ அது கட்சிக்குள்ளே இருந்தே, ஆட்சிக்குள்ளே இருந்தே, அப்புறம் இந்த டாஸ்மாகில் இருக்கக்கூடிய அந்த மஃபியா, அப்புறம் தொழிற்கூடங்கள், இப்படின்னு எல்லா தரப்புலேருந்து ப்ரெஷர்னா இவங்க எல்லாருக்குமே வருமானம் போகுது. இது திருட்டு வருமானம். நியாயமான வருமானம் தான் நம்ம யாரும் கேள்வி கேட்கப்படுதில்லை. நீ லாபம் பார்க்க போகிறது யாரும் கேள்வி கேட்கப்படுதில்லை. ஆனால் திருட்டு வருமானத்தை, அது மாநிலத்துக்கு வர வேண்டிய வருமானம். உதாரணத்துக்கு இந்த 10 பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இருக்கு பாருங்க, இந்த 10 ரூபா அந்த பாட்டிலுக்கே உண்மையாகவே அதிகாரபூர்வமாக ஏற்றிட்டு அதை அவர் என்ன செய்யணும்னு பார்க்குறாருன்னா, இந்த மறுவாழ்வு, அதாவது இந்த மது அருந்துபவர்களுக்கு, அதுவும் அவர்கள் வந்து அதுக்கு அடிமையாகி விட்டவர்களுக்கு, அடிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மறுவாழ்வு இல்லங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சீர்படுத்துவதற்காக இந்த பணத்தை நம்ம ஒதுக்கலாம் அப்படின்லாம் வந்து நிறைய நடவடிக்கைகளை அவர் எடுக்கிறார். இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்காமல் இவரை முடக்குவது எப்படி அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள், சதித்திட்டங்கள் சொல்ல வேண்டும் என்றால் தீட்டப்படுகின்றன. அதையெல்லாம் இதுவரைக்கும் அவர் முறியடிச்சிட்டு வரார். இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, முதலமைச்சருடைய ஆதரவு அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் அது தொடர வேண்டும் என்றால் நாம் இந்த விஷம பிரச்சாரங்களுக்கு இடம் கொடுக்காமல், இந்த தனி மனிதன் ஒரு மாஃபியாவுக்கு எதிராக போராடுறான் அப்படின்றதுக்கு நம்மளுடைய ஆதரவை நல்கிட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் ஓட்டம். அதை விளக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொளி. முக்கியமாக நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நம்மை போன்ற ஒரு சாமானியன் ஒரு அதிகார பதவிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாஃபியாவை எதிர்கொள்ளும் பொழுது, அந்த மாஃபியா இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் ஒரு சில அரசியல்வாதிகளையும் கையில் போட்டுக்கொண்டு அவனை எப்படி முடக்கலாம் என்று தான் முயற்சி செய்யும்.
அப்போது அவருக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது, தனி மனிதனுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நினைக்கக்கூடியவன் நான். அதனால் என்னுடைய ஆதரவை அங்கே தெரிவிக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.